என்னப்பா காலையில வந்த பேப்பரை இப்பதான் படிக்கிறீங்களா? இல்லம்மா, இது வேற. நமக்கு குடத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் மேல இடத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அதான் ஏதாவது செய்தி வந்திருக்கான்னு பாக்குறேன். ஆமா, நீ ஏதாவது பேசணுமாமா? ஆமாப்பா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. கட்சி கூட்டத்துல கடைசியில உட்காந்துருப்பான் பாரு கட்சிக்காரன், அவனுக்கே என்ன உதவின்னு கேட்டு செய்யறவனா. என் பொண்ணு நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவனா? என்ன வேணுமோ கேளுமா. அப்பா, எனக்கு ஸ்கூல்ல ஒரு சீட் வாங்கணும். ஸ்கூல் சீட்டா? அம்மாடி, அது ரொம்ப கஷ்டம்மா. எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்குறது கூட ஈஸி. ஸ்கூல் சீட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்மா. அதெல்லாம் இருக்கட்டும்பா, எனக்கு ஸ்கூல்ல சீட் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? திருப்பி திருப்பி நீ கேக்குறத பார்த்தா யாரோ முக்கியமான ஆளுக்காக சீட்டு கேட்கறேன்னு நினைக்கிறேன். அப்பா, ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. உங்களோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணி ஒரு சீட் எப்படியாவது வாங்கி கொடுங்க. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் பண்ணாம இருப்பேனா? சரி, பாத்துக்கலாமா. அப்பா, அப்புறம் இன்னொரு உதவிப்பா. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியவே கூடாது. அண்ட் முக்கியமா ஸ்கூல்ல உள்ளவங்களுக்கு சொல்லிடவே கூடாது. அம்மாடி, 5 ரூபாய்க்கு ஒரு விஷயம் செஞ்சா கூட அதை 50 ரூபாய்க்கு செஞ்ச மாதிரி பேர் வாங்கிக்குவேன். நீ எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம ஸ்கூல் சீட்டு வாங்கி தர சொல்றியா? எப்படிமா? அப்பா, நான் இதை செய்ய சொன்னது வேற ஒரு காரணத்துக்காக. இப்போ பப்ளிசிட்டியை விட பழி வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல் சீட்டை வச்சு ஒரு பாடம் நடத்த போறேன். அந்த பாடத்தோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் உங்க பொண்ணு நிரூபிக்கிறேன். அதான பார்த்தேன். யாருக்கோ உதவி பண்ண போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ற. என்னடா நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் நீ என் பொண்ணு என் ரத்தங்கிறத நிரூபிக்கிற. சரிம்மா, நீ கேட்டது கிடைக்கும், கவலைப்படாம போய் தூங்கு. அப்பானா அப்பாதான். தேங்க்யூப்பா, நான் வரேன். சரி சரி. என்ன பண்றா இவ? கருப்பசாமி. ஓ, அப்ளிகேஷனா? கருப்பா கருப்பா. ஆமென். ஆமெனா? அது இயேசு சாமிக்குள்ள சொல்லுவாங்க. எல்லா சாமியும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் எல்லா சாமிக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியும். நீங்க இப்ப என்கிட்ட வம்பு பண்றதுக்குனே வந்தீங்களா? ஏன் வம்பு பண்ண கூடாதா? கூடாது. அப்படினா பண்ணுவேன். என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நான் பண்ணுவேன். ஐயோ கருப்பசாமி, என்ன காப்பாத்துப்பா. அவரை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு எல்லா டேயும் அவரை ஐயோ கருப்புசாமி எவ்ரி டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அவருக்கு எப்பதான் நீ நிம்மதி கொடுப்ப? சார், நான் ஒன்னும் டார்ச்சர் பண்ணல சார். என் தங்கச்சிக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். யாரு? சாமி விஷயத்துல இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது சார். சாமி உன் கண்ணை குத்திருமா? நந்தினி, இப்போ உலகம் எவ்வளவு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன இந்த கேவலமான குட்டி விஷயம் ஸ்கூல் அட்மிஷன் இத பத்தி சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? சார் சும்மா இருங்க சார், எனக்கு ஒரு நம்பிக்கை, அதான் கேட்டேன். சரி, எங்க டாடி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரா? நானும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? என்னவோ பேசி என்ன குழப்பி விட பாக்குறீங்க. இதுல என்ன குழப்பம்? நான் சொன்ன மாதிரி நடக்க கூடாதா என்ன? அப்படியெல்லாம் நடக்க வேண்டாம் சார். கருப்புசாமி, சூர்யா சார் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துடவே கூடாது. இவங்க உதவியும் பண்ணுவாங்க, பின்னாலேயே பிரச்சனையும் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இவர் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. என்ன பாரா, நாங்க சொல்றத கேட்க கூடாதுன்னு சாமிக்கே நீ உத்தரவு கொடுக்கறியா? ஐயோ கருப்புசாமி, நான் உனக்கு உத்தரவெல்லாம் போடல, வேண்டுதல் தான் வச்சேன். ஓஹோ, சிரிக்காதீங்க சார். இவ்வளவு நாள் உங்க அம்மா கிட்ட தான் என்ன கோத்து விட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சாமி கிட்டயும் என்ன கோத்து விடுறீங்களா? இல்ல, இத பாரு, நான் சொன்னா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, உன் தங்கச்சிக்கு இந்த கருப்பு தான் அட்மிஷன் வாங்கி கொடுக்க போறாரா? ஆமா, அவரு நினைச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்க என்ன சொன்னாலும் ஏன் நம்பிக்கை மாறாது சார். இதெல்லாம் சொல்லி புரியாது, தன்னால புரியுற நாள் வரும். வரும். ஐ அம் வெயிட்டிங். சார், வழி விடுங்க சார். ஓகே, கோ ப்ளீஸ். நீ அருகில் வர வர ஆவல் அறிந்தேன், நான் என்
காவல் துறந்தேன். முன் ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போகும். ஏய் ஏய் நந்தினி, ஆ நீ இங்க தான் இருக்கியா? ஏதாவது வேணுமா சார்? யா, எனக்கு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறியா? ஒரு 5 நிமிஷம் சார். நீங்க ரூமுக்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க ரூமுக்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே, I'll wait here. நீ சீக்கிரம் டீ போட்டு கொடு. This is specially for headache. Super. Thanks. Hey, stove off பண்ணல பாரு. ஒரு நிமிஷம் சார். ஓ ஓகே. ஒரு ஃபோன் வருது. ஓகே. ஹலோ, யாரு? ஆமா, நான் தான். ஆமா மேடம். நிஜமாவா? தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க மேடம், நான் இப்பவே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஏய் நந்தினி, என்ன என்ன பண்றது? நந்தினி என்ன ஆச்சு? நந்தினி, ஏய் what happened? ஐயோ, விடுங்க சார். என்ன ஆச்சு? ஐயோ, என்ன எனக்கு நந்தினி? கல்யாணம்னா. ஐயோ, எனக்கு கை ஓடல, கால் ஓடலையே. ஏய், என்ன பண்றதுன்னே என்னாச்சு? தெரியல. ஐயோ, நந்தினி, இருங்க. ஏய், நந்தினி. ஐயோ, என்ன முறைக்கிற? இப்ப ஏன் குதிக்கிற? என்னெல்லாம் பேசுனீங்க நீங்க? உலகம் எங்கேயோ ஓடிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. யாரு? நானா? எப்ப சொன்ன? நேத்து ராத்திரி சொன்னீங்கல்ல. ஆ? இன்னைக்கு எப்போ எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ